தனுஷ் அவர்களோட தெரே இஷ்குமேன் இந்த படம் நேற்று ரெண்டாவது நாளுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீட்டா அந்த படத்தோட நேற்று ரெண்டாவது நாள் கலெக்ஷனை பார்ப்போம். அட்டகாசம் அஞ்சான் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரெண்டு படங்களும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம். இது இல்லாம இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்க், மிடில் கிளாஸ், இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, பைசன் தான். அதுல ரெக்க ரெக்க அப்படிங்கிற பாட்டு, பைசன் காலமாடன் அப்படிங்கிறத கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு எம்பி விஜய், ராஜா, ஜேபி ஜனா, வஜ்ரவேல், தோனி SM. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 அப்படிங்கிற இந்த படம் சரண கலெக்ஷன். இந்தியாவில் உள்ள உலகம் முழுக்கவே பெரிய கலெக்ஷன். நேற்று 100 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்க இந்த படம். ஸோ நேற்று டே 2 3,60,00,000 இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. சரியான இன்க்ரீஸ் இருக்கு. இந்தியாலேயே 5,46,00,000. உலகம் முழுக்க இந்த படம் $233 மில்லியன் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2080 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $150 மில்லியன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் அதோட பயங்கரமா வரும் போல. போற போக்க பார்த்தா இந்த படம் 2 வாரத்திலே 500 மில்லியன்லாம் தாண்டி போயிடும் போல. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற ஒரு அசாமிஸ் திரைப்படம் டே 30 இந்தியாவில் 31 லட்சம், டோட்டலா 31 கோடியே 97 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் லாலோ அப்படிங்கிற குஜராத்தி திரைப்படம் இந்தியாவில் 1 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 85 லட்சம். டோட்டலா 95 கோடியே 97 லட்சம் இந்தியாலையும், 101 கோடியே 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். இதுவுமே பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. தே தே பியார் தே 2 இந்த படத்துக்குமே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. டே 16 இந்தியாவில் 1 கோடியே 58 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 80 லட்சம். டோட்டலா 83 கோடியே 6 லட்சம் இந்தியாலையும், 107 கோடியே 2 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 100 கோடி. ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 20 லட்சம். 14 கோடியே 55 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. வெற்றி படம். ஆந்திரா கிங் தாலுகா அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 3 கோடியே 65 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 52 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 50 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 67 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 10 கோடியே 98 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 4 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடியே 17 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். ஸோ டே 2க்கும் டே 3க்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா இது பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சண்டே பெரிய கலெக்ஷன் எடுத்தாதான் இந்த படம் ஓரளவுக்காவது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வீக் டேஸ்ல இந்த படம் அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கணும். கண்டிப்பா இப்போ ஒரு 5 கோடி வசூல் பண்ணுதுன்னா 2.5 கோடி 3 கோடி கிட்ட மெயின்டைன் பண்ணணும் வீக் டேஸ்ல. அப்புறம் எக்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நேற்று 9வது நாள் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. கேரளால 1 கோடியே 74 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 30 லட்சம். 15 கோடியே 30 லட்சம் கேரளாலையும், 23 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் நேற்று டே 9 தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம். 2 கோடியே 35 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 51 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக் இந்த படம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆச்சு. ஸோ இப்போ நிறைய படங்கள் வந்திருக்கு. ரொம்ப கம்மியான ஷோஸ்ல இந்த அளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. மேபி வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அப்புறம் மாஸ்க் கவின் அவர்களோட திரைப்படம். இந்த படம் நேற்று 9வது நாள் தமிழ்நாட்டில் 25 லட்சம், உலகம் முழுக்க 26 லட்சம். 7 கோடியே 53 லட்சம் தமிழ்நாட்டிலும், உலகம் முழுக்க 9 கோடியே 9 லட்சம். 12 கோடி பட்ஜெட். அப்புறம் இந்தியன் பீனல் லா அப்படிங்கிற IPL அப்படிங்கிற படம் TTF வாசன் அவர்கள் நடித்த திரைப்படம். நேற்று டே 2 5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 13 லட்சம். 4 கோடி பட்ஜெட். டிராப் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம். BP 180 அப்படிங்கிற படம். இந்த படம் நேற்று டே 2 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 7 லட்சம் இந்த படத்தோட கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. ரஜினி கேங் அப்படிங்கிற படம் நேற்று 3வது நாள் 12 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 28 லட்சம் இந்த 3 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 4.5 கோடி பட்ஜெட். அப்புறம் அட்டகாசம் ரீரிலீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் இருக்குங்க. டே 2 தமிழ்நாட்டுல 30 லட்சம், டோட்டலா கர்நாடகாவையும் சேர்த்து 32 லட்சம். இது இல்லாம தமிழ்நாட்டுல டோட்டலா இந்த படம் 49 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு இந்த 2 நாள்ல. ஸோ டோட்டலா இந்த 2 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே 49 லட்சம்,
மொத்தமா இந்த படம் வந்து 53 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அட்டகாசம் ரீ ரிலீஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. படத்தை பார்த்து பயங்கரமா வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அஞ்சான் ரீ ரிலீஸ்மே ஒரு செகண்ட் டே ஒரு பயங்கர இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ நேற்று டே 2 தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 35 லட்சம். இன்னைக்கு அதோட டபுளா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரீஎடிட்டட் வெர்ஷன் ஆக்சுவலா எனக்கு சில பேர் பர்சனலா என்ன சொன்னாங்கன்னா சூப்பரா இருக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு அடுத்ததா கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தோட நேற்று டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 65 லட்சம், உலகம் முழுக்க 90 லட்சம். டோட்டலா 1,32,00,000 தமிழ்நாட்டிலும் 2,01,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 20 கோடி பட்ஜெட். இது பத்தவே பத்தாது. வரப்போற நாட்கள்ல இந்த படம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் தனுஷ் அவர்களோட தேரே இஷ்கு மெயின் இந்த படம் வந்து நேற்று 2வது நாள் தமிழ்நாட்டில் 1,08,00,000, ஆந்திரா தெலுங்கானால 55 லட்சம், கர்நாடகால 77 லட்சம், கேரளால 6 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17,25 லட்சம், ஓவர்சீஸ்ல 1,29 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா வைஸ் ஒரு பயங்கர இன்க்ரீஸ் இருக்கு. முக்கியமா ஹிந்தி பெட்ல இந்த படம் பயங்கர இன்க்ரீஸ் டே 1க்கும் டே 2க்கும். ஸோ டோட்டலா தமிழ்நாட்டில் 2,22 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1,24 லட்சம், கர்நாடகால 1,72 லட்சம், கேரளால 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 33,95 லட்சம், ஓவர்சீஸ்ல 4,54 லட்சம், உலகம் முழுக்க 43,80 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 85 கோடி பட்ஜெட். இன்னைக்கு அதோட ஒரு நல்ல நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ஒரு பெரிய சம்பவமே பண்ணிடுச்சுங்க. பெரிய சம்பவம். அதாவது பார்த்த எல்லாரையுமே புல்லரிக்க வச்சிருச்சு. நீங்க எத்தனை பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ்ன்னு தெரியல. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த சீசன் 5 மட்டும் எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 50 to 60 மில்லியன் US டாலர்ஸ் ஒவ்வொரு எபிசோடுமே. மொத்தமா 8 எபிசோடு இருக்கு. கிட்டத்தட்ட 460 480 மில்லியன் US டாலர்ஸ் கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட் சொல்றாங்க. அதாவது இந்த சீரியஸ்க்கு வந்து பட்ஜெட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரியஸ் இப்போ 27ஆம் தேதி இங்க இந்தியால ஒரு 4 எபிசோடு விட்டுருந்தாங்க. இதுல 4வது எபிசோடு பிரிச்சு மெஞ்சிட்டாங்க. முக்கியமா அந்த கிளைமேக்ஸ் அது மண்டக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கனால வேற எதையுமே யோசிக்க முடியல. அப்படிதான் இருக்கு. இப்ப எபிசோட் 5ல இருந்து பேலன்ஸ் எல்லாம் எப்ப வருது? அடுத்த வாரம் வருதான்னு கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் இல்ல, அடுத்த மாசம் வருது. அதாவது டிசம்பர் 25 மத்த கண்ட்ரீஸ்ல, 26 இந்தியால வந்து ரிலீஸ் ஆகுது. அதுலயும் 3 எபிசோடு தான் வருது. ஒவ்வொன்றுமே 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் மூவி பாக்குறது அளவுக்கு இருக்கு. அதை தாண்டி இந்த படம் 31ஆம் தேதி ஃபைனல் எபிசோடு விடுறாங்க. அது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல இருக்க போது. அதை தியேட்டர்ல வேற ஸ்கிரீனிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை தியேட்டர்ல போய் பாக்குறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எத்தனை பேரு இந்த 4 எபிசோட பார்த்துட்டு மரண வெயிட்டிங்ல இருக்கீங்க? கடைசி அந்த 4வது எபிசோட்ல கடைசி பார்த்து எத்தனை பேர் கூஸ் பம்ப்ஸ் ஆனீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.